பேசும்போதே என் ப்ரொடியூசர் கேட்டார், வைபவ் அவர் எப்படி உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது தான் சொன்னேன், இல்லை எனக்கு மங்காத்தா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதோட பர்ஃபார்மன்ஸு அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரோடது இருக்கும், ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸு எனக்கு இங்கே தேவைப்படுது. எனக்கு நிறைய இங்கே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸிங் ரோலாக இருக்குது, அதனால் எனக்கு வைபவ் இங்கே தேவைப்படுறாரு. எனக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார், இந்த கதைக்கு கண்டிப்பாக அவர் ரொம்ப ஆப்டாக இருப்பார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். இன்றைக்கி அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு சோலோ லீடாக இன்றைக்கி அவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அதுக்கப்புறம் ரம்யா நம்பீசன், நாங்கள் வந்து கதையை வந்து ஃபோனில் தான் சொன்னோம். முதல்ல ஃபோனில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்றத அவங்க அப்பயே பிலீவ் பண்ணாங்க. அதை பிலீவ் பண்ண உடனே ஒரு நாள் உட்காந்து சிட்டிங்கில் பேசின உடனே இமீடியட்டாக எங்ககிட்ட ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஜெல் ஆகிடுச்சு. இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இன்னும் 2 ஆட்கள் யார் அப்படின்னா, கோட்டா ஸ்ரீனிவாசராவ் சாரும் ஷாஜி ஷிண்டே சாரும். நம்ம வந்து வில்லன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதும்போது இது வந்து சீரியஸ் காமெடி படம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 வில்லன்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்காங்க. அந்த 2 வில்லன்ஸும் நாங்கள் எழுதும்போது நாங்கள் எந்த அளவுக்கு ரசித்தோமோ இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் வந்து அதை விட 10 மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. அந்த கேரக்டரை பார்க்கும்போது அந்த 2 கேரக்டரும் வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேக் போனாக இந்த படத்துக்கு ரொம்ப நல்லவே அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நான் அவங்க 2 பேருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணோம். அப்புறமா வந்து சார்லி சார், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் எங்கள் கூட இருக்கார். ஆனால் என்னென்னா ஸ்பாட்டில் வந்த உடனே சார் ரெடி அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கே வந்து அவர் நிற்கக்கூடிய கேரக்டராக அவர் இருப்பார். அது வந்து ஒரு புதுசாக நாங்கள் வந்திருக்கிற ஒரு டீமுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. அவங்கள மாதிரி ஆக்டர்லாம் பார்க்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட வந்து நம்ம வந்து ஒன்று கேட்டால் ஒரு 10 செய்யும்போது என்னன்னா நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கேரக்டருக்கான ஒரு வேரியேஷன் ஒன்று கிடைக்கிது, வேறு மாதிரி ஒரு ட்ராவல் போகுது அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு வந்து சார்லி சாருக்கு நான் கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்குமா வந்து மனோபாலா சார் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து நிறைய புதுசாக நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்கள ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மிங்காக ஒரு பெரிய ஆட்களாக அவங்க பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது. இதுக்கப்புறமா வந்து எங்களுடைய முதல் பூஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னென்னா, கே பாலச்சந்தர் சார் வந்திருந்தார். அது வந்து லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு நாள், பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணது. நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி வளர்ந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் நாங்கள். அவர் எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் கூட அட்டன் பண்ணி எங்கள் கூட வந்து அந்த படத்தை வந்து முதல் நாளாக துவக்கி வச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த படமும் வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் ஓரியன்டல் மூவி தான் இது. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், 2 வில்லன்ஸு, இதை தாண்டி வந்து ஒரு சார்லி சார், மனோபாலா சார், இதை தாண்டி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லா கேரக்டருமே ஒரு இடத்துல கதையை நகர்த்திட்டே போகும். ஒரு சீனில் வந்து ஒரு சார்லி சார் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிவிடுவார், ஒரு சீனில் வந்து கோட்டா சார் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடுவார், ஒரு சீனில் வந்து ரம்யா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரு சீனில் வந்து வைபவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவங்க எல்லாருமே தனியாக பேசக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இந்த படம் அமையும். என்னுடைய மிகப்பெரிய பலமாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக சொன்னேன். அடுத்து என்னுடைய மிகப்பெரிய பலமாக யாருன்னா என்னுடைய டீமு. அது கேமராமேனு, ஆர்ட் டைரக்டரு, அதுக்கப்புறமா வந்து எடிட்டரு, அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டரு, அதுக்கப்புறமா வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய கோ டைரக்டர் பிரேமா இருந்தாலும் சரி, என்னுடைய வந்து அருண், லோகேஷ் இவங்களாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் வந்து என்னோடய கேமரா அசிஸ்டன்ஸு, கேமரா அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, என்னோடய லைட்மேன்லேருந்து ஆரம்பித்து என்னுடைய கேமரா அசிஸ்டன்ஸ் அசோக் அண்ணன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஒரு படமாக ஆரம்பிக்கும் போது எல்லாமே பாசிட்டிவான எங்கள் கூட ஒரு வைப்ரேஷனாக இருந்தாங்க. அது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், 2லேருந்து 10 வரைக்கும் தான் இன்றைக்கி ஷூட்டிங், அதுக்கு மேலே ஷூட்டு கிடையாது அப்படின்ட்டு. இந்த 2லேருந்து 10 போது நாங்கள் வந்து கொஞ்சம் டல்லானா கூட எங்கள் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நீங்கள் போங்க சார், பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஒரு புது டைரக்டருக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக இந்த டீம் இருந்தது. இது வந்து ஓவரால் வந்து ஒரு டீமோட எஃபர்ட்டாக நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு காமெடி, க்ரைமு, த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கிற ஒரு படம். இது என்னென்னா கமர்ஷியலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இதில் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு மியூசிக் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த உஷா உதுப் மேடம் பாடின சாங் வந்து படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வரும். இதில் என்னடா இது கலீஜு, பேமானி அப்படின்லாம் வருது அப்படின்றதெல்லாம் இதுவாக எடுத்துக்க வேண்டாம். அதில் என்ன அப்படின்னா அவங்க கேரக்டர் என்னவோ அதில் ஒரு டெஃபினிஷன் தான் அதில் வந்திருக்கு. அவங்கள நம்ம படத்தில் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன் என்ன, அந்த படத்தில் அவங்க யார், அவங்க என்ன, எதனால் வந்து அவங்கள அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் படம் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இது இல்லாமல் வந்து ரம்யா நம்பீசன் அவங்க வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க, ஒரு அழகான லவ் சாங்கு. ஓவரால் வந்து தமன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேரியேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சாங்குக்குமான ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. இந்த ஆல்பமாக வந்து கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆல்பமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
இதில் வந்து தாமரை மேடம் அவங்க வந்து ஒரு லவ் சாங் ஒன்று எழுதியிருக்காங்க, ஒரு அழகான லவ் சாங்கு. அதுக்கப்புறமா வந்து கருணாகரன் அவர் வந்து இந்த உஷா உதுப் மேடம் பாடின சாங்கை வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மதன் கார்கி சார், அவர் ஒரு ஒரு அழகான ஒரு சாங் எழுதியிருக்காரு. அப்புறமா வந்து நாமுத்துக்குமார் சார், ஒரு கதையை வந்து கிளைமேக்ஸில் முடிவு பண்ணக்கூடிய இடமா இருக்கிற அந்த சாங்கை நாமுத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் வந்து என்னுடைய உதய் சாருக்கு நான் வந்து இங்கே வந்து நன்றி சொல்லணும், உதய்குமார் சார். ஏன்னா அப்படின்னா ஒரு டீமை நாங்கள் இறங்கும்போது வந்து எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து நாங்கள் பேசும்போது ஒரு சின்ன ஒரு கரெக்டான ஒரு ஆள் எங்களுக்கு நடுவில் தேவைப்பட்டார். அப்படி வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது என்னென்னா எங்களுக்கு உதய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அவங்க டீமு, அது மதியாக இருந்தாலும் சரி, அது வந்து ராஜசேகராக இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னா அதான் ஒரு டீமாக வந்து சார் நீங்கள் போங்க சார், பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் போங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கில் ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும். யாரையா ஒருத்தர் விட்டுருந்தேன்னா கூட யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதில் வந்து அப்புறமா வந்து மாஸ்டர் ஜி, அவர் வந்து ஒரு 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 ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் வந்து கதையோட ஒரு கரெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ஆரம்பிக்கும். 20 to 25 மினிட்ஸில் அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஷார்க்லேருந்து படம் வந்து வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு மாறும். அந்த மாறக்கூடிய முக்கியமான ஆக்ஷன் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அது வந்து ஒரு சீனு. அந்த சீனை எடுக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்னா, ஜி நீங்கள் வந்து நீங்களே பண்ணுங்கள் அந்த சீனை. அது என்னென்னா எனக்கு என்ன தேவைன்னு நான் கதையை மட்டும் சொல்கிறேன், அந்த கதைக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து அவே ஆகாமல் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவர். அது அது ஆர்ட் டைரக்டருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது அதில். அது படமாக பார்க்கும்போது அதில் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த ஷாக்லேருந்து அடுத்தது படம் போகிற ட்ராவல் எல்லாமே என்னென்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அன்விதா ஷோபி மேடம், அவங்க வந்து ஒரு லவ் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த லவ் சாங் அது வந்து என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சாங்கு. அந்த சாங்கை பற்றி சொல்லும்போது என்னென்னா, மேடம் இந்த சாங்கில் இங்கேருந்து அவே ஆடாதீங்க, அங்கேருந்து அவே ஆடாங்கன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் ஒரு மாண்டேஜ் சாங்காக ஒரு கொரியோகிராஃபருக்கு வந்து பேர் வராது அப்படிங்கிறது வந்து நார்மலாக தெரிஞ்சுது. ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பேர் இதில் வரும். ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அதில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த சாங்காக நாங்கள் வந்து ஒரு வாரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். மேடம் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் ஒரு கொரியோகிராஃபின்னும் போது அது வேறு. ஒரு மாண்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது என் கூட ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மாஸ்டராக அவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்க என் கூடயே அதுக்கு ட்ராவல் ஆனாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சதீஷ் வந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. சதீஷ் மாஸ்டர் அவர் வந்து ஒரு அழகான ஒரு பப் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்டைலாக ரொம்ப அழகாக அந்த சாங்கை பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து நான் இதில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமா வந்து நிக்கில் சார், எங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ரமோஷன் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கார் நிக்கில் சார். என்ன அப்படின்னா ஒரு முதல் படமாக நாங்கள் முதல்ல கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து அதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது எங்களுக்கு நிக்கில் சார் வந்து பின்னாடி இருந்து எங்களை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடத்துக்கும் உங்ககிட்ட கொண்டு போக ஒவ்வொரு இடமும் வந்து அவர் எங்கள் சப்போர்ட்டில் நிறைய இருக்கார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மற்றபடி வந்திருக்கிற பத்திரிகை நேயர்கள், தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்கேஸ் நான் யாராவது என்னோட டீமில் விட்டுருந்தா கூட யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். யாருமே மறக்கலை. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் விட்டுருந்தா கூட அது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. தேங்க்ஸ். முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் நம்ம ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம். இது வந்து கதைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே டமால்னு முடிவு எடுத்தால் டுமில் ஆயிடுவோம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். அது ரொம்ப கேஷுவலாக. அது என்ன அப்படின்னா அது டைட்டிலாக வைக்கும்போது என்னன்னா நிறைய இடத்துல வந்து புல்லட் சவுண்டு கதையில் வந்துகிட்டே இருந்தது. அதான் ப்ரொடியூசர் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்து திடீர்னு யோசிச்சு, சார் டுமில்னு வச்சா எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் டைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பேசும்போது ஏன் சவுண்டிங்காகவே இருக்கட்டுமே, சவுண்டிங்காக இருந்தால் நல்லா இருக்குமே, ஆடியன்ஸை ரீச் ஆகுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். புதுசு அப்படின்னா வந்து அப்படியே புரட்டி போடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடியாவெல்லாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கு முதல்ல ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டைட்டில் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது டைட்டில். அதில் வந்து டமால் டுமில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனாக நம்மளுக்கு வச்சா அது சவுண்டிங்காக ஆடியன்ஸ் ஈஸியாக ரீச் ஆகும். ஆனால் அதில் ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்கும். அதில் பார்த்துருந்தீங்கன்னா துப்பாக்கிலேருந்து புல்லட் வர மாதிரி தான் அதை வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதை காமிக்கணும். ஏன்னா அந்த எந்த இடத்துல அந்த லோகோ ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு படம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவோம் உட்காந்து. இல்லை நானே அவங்க தனித்தனியாக தான் இன்டர்வியூ போயிட்டு இருந்துச்சு. அஜித் வரமாட்டாருன்றது அஜித் தான் கேட்கணும். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எதுவுமே இல்லையே. தெலுங்கு ஃபிலிம் டைரக்டர் கோதண்டராம் ரெட்டி அப்படின்னு.
வெங்கட் பிரபு அவரோட பண்ணும்போது மோர் லைக் சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு, ஒரு பிரதர். ஸோ ரொம்ப ஃப்ரீடம் ஜாஸ்தி. ஸோ இங்கேயும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரீ அவர் வந்துட்டு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்துட்டு தான் அப்புறம் ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் கொடுப்பாரு. ஸோ என்ன சீன் அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன வேணுமோ கரெக்டாக வேலை கரெக்டாக பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், பட்டு நல்ல வேலை வாங்கிடுவார். அவரும் கேமராமேன் நெட்வின் சாரும் மாற்றி மாற்றி ஒன் மோர் கேட்டுப்பாங்க, ஃபோக்கஸ் போச்சு, இல்லை ஒன்று அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் தாங்க கரெக்டாக பண்ண மாட்டேன். ஸோ இவங்க மாற்றி மாற்றி ஸோ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பண்ணுவாங்க. தமிழுக்கே நான் இப்போ புதுசு சார், நான் எங்க தெலுங்கை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை சார். அது பிளான்ல இருக்கு. இந்த படம் டெஃபினட்டாக வந்து தெலுங்குலேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து கோட்டா சீனிவாசம் ஷாஜி ஷிண்டே பண்ணியிருக்காங்க தமிழ் மியூசிக்கு. இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்கன்னு பார்த்துட்டு தெலுங்குலேயும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார். 4 சாங் இருக்குது. ஒன்று வந்து பப் சாங்கு, ஒன்று வந்து இப்போ தீம் சாங் நீங்கள் பார்த்தது, இன்னொன்று வந்து லவ் சாங்கு, எண்டில் வந்து கிளைமேக்ஸ் சாங் ஒன்று இருக்குது சார். அது வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு, நான் முத்துக்குமார் வந்து வரிகள் எழுதியிருக்காரு. சொன்னேன் இல்லைங்களா, அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டோட எனக்கு வந்து பட்ஜெட்டிங் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வந்து காஸ்டிங் ஆர்டிஸ்ட் யார் யாருங்கிறது, பின்னால் வந்து பட்ஜெட் கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு ஷூட் போகிற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது. சங்கர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, இவர் எப்படி எடுப்பார் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிது. ஸோ இவர் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர் இருந்தது. அப்புறம் இந்த டைமில் நான் ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு படம் எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் அதை பற்றியான விஷயங்கள் நிறைய தெரியாது. நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய பேர் படத்தை இதில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து ஆர் உதயகுமார் அப்படின்னு சொல்லி என் படத்தோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமா சங்கர் சார் கிட்ட மேனேஜராக ஒர்க் பண்ணுவார். இப்போ கோச்சுடியாலையும் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஸ்ரீ கிட்ட இந்திரில் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. என்னுடைய ஆஃபீஸ்க்கு முன்னே ஆஃபீஸ் தான் மீடியா ஆஃபீஸ், அங்கே அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ நானும் இவரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கிளியராக ஸ்ரீ கிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்ரீ இப்போ நீங்கள் படம் பண்ணிடுவீங்க, பட் இந்த ப்ரொடக்ஷன் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆள் வேணும், அது இருந்தாலும் என்னால் போக முடியும் போது அவரும் வந்து உதயகுமார் சார் அப்படின்னு சொன்னார். சங்கர் சார் மேனேஜர்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயந்தேன் நான். அப்புறம் அவரை மீட் பண்ணேன் நான். அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணார். ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நாங்கள் முதல்ல வந்து பட்ஜெட் எல்லாம் வந்து போட்டு யார் யார் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பட்ஜெட்டு, ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு லேப்டாப்பு, ஒரு மெயில், ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ப்ரொடக்ஷனை வந்து பண்ணி கொடுத்தாரு. எஸ் சார். இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக நல்லா இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். அது பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்ட்ரஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் ஐ எம் பேசிக்லி ட்ரெயின்ட் இன் மியூசிக் அண்ட் டான்ஸ். ஸோ அதனால ரெண்டும் என்கிட்ட இருக்கு. ஸோ எது வந்தாலும் சந்தோஷம்தான். அவங்க தந்துட்டு இருக்கு, அதே தந்துட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். அப்படி எதுவும் காரணம் எதுவும் இல்லை. பிட்சா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு 1 இயரா நிறைய மூவிஸ் கமிட் பண்ணி இருந்துச்சு. ஸோ டேட் கிளாஸ்னால நிறைய மூவி இங்கே பண்ண முடியாத போயிடுச்சு, அவ்வளோதான்.